9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபாலையாவை வெல்கம் பண்றதுல மிகப்பெரிய சந்தோஷம். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. புத்தாண்டு பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி. எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்து ரொம்ப ஐயா சொல்லுங்க, இதுக்கு ரொம்ப நீங்க கேர் பண்ணி சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பழைய விஷயங்கள் நிறைய நடந்துருச்சு. இந்த வருஷம் ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை தொட முடியுமா, அட்லீஸ்ட் இருக்கிற பிரச்சனைகள் வெளியே வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி 2 விதமா கேட்குறேங்க ஐயா. இந்த துலாம் ராசிக்கு இப்போ நம்ம பலன் சொல்றோம். இந்த வருடமே ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில இந்த வருடம் பிறந்திருக்கிறது. அப்போ அதனுடைய அதிபதி யாருங்க? சுக்கிரன். துலாம் ராசியுடைய அதிபதி யாரு? சுக்கிரன். இப்போ ஒரு வருஷத்துல நம்ம சில கிரகங்களை, ராஜ கிரகங்களை வைத்துத்தான் நம்ம பலன் சொல்றோம். அதுல குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களையும் ஆராய்ந்து பலன் சொல்றதுல குரு சுபகிரகம். அந்த சுபகிரகத்தினுடைய ஒளி துலாம் ராசியிலேயே படுது, 5ஆம் பார்வையாகும். அது போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆகப்பட்டது துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த 6ஆம் இடத்துல சனி இருப்பது ஒரு நல்ல யோகம். அதுவுமே சனியும் சுக்கிரனும் நட்பான கிரகங்கள். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அப்ப அந்த சுக்கிரனுக்கும் சனிக்கும் நட்பான கிரகங்கள். அப்ப அது 6ஆம் இடத்துல போய் குருவுடைய வீட்டில இருந்து அந்த சனி பகவானும் துலாம் ராசிக்கு நல்லது செய்ய போறாங்க. அது போக 3, அதாவது பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு, கேது பகவான். அப்ப அந்த கேது பகவானும் 11ஆம் இடத்தில் இருந்து நல்லது செய்ய போறாங்க. அப்போ இவ்வளவு கிரகங்களுடைய ஒரு சப்போர்ட் வேற எந்த கிரகத்துக்குமே கிடைக்காது. இந்த டயத்துல துலாம் நல்ல பொசிஷனுக்கு தான் நினைத்ததை சாதித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரலினா கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை யாரும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், துலாம் ராசி ரொம்ப நல்லா இருக்குது. அப்ப அந்த துலாம் ராசிக்கு இப்ப இந்த 6ஆம் இடத்துல சனி இருக்குதுன்னா, இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இவர்களுடைய வலியை குறைக்கும், இவர்களுடைய வேதனையை குறைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க திருப்தியா நிம்மதியாக எதை செய்தாலும் அதுல பாத்தீங்கன்னா 10 ரூபா லாபம் வருவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அது போக துலாம் ராசிக்காரர்கள் இந்த 12 ராசிகள்ல அந்த 11 ராசிக்காரர்களுக்கு எந்த உதவி வேணாலும் சரி ஓடி போய் அவங்களுக்கு நல்லது செய்யறது. ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா இவர் கவலைப்படுறது. இவர் மாற உலகத்துல அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுல வல்லவர் வேற யாருமே இல்லை. ஆனா அவ்வளவு உதவிதான் செய்யறாங்களே, இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இவங்க எவ்வளவு உதவி செஞ்சுமே இவங்களை காப்பாத்துறதுக்கு யாராவது வந்தாங்களான்னா வரவே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா சொந்த பந்தம், நண்பர்கள், கூட படிச்சவங்க, பழகானவங்க யாருமே வரல. அப்போ இவங்க வாழ்க்கையில நாம எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சோம், நம்மளுக்கு யாரும் நல்லது செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்மளை நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. நாம நம்ம குடும்பத்துக்கோசரமாவது இனிமேல் வாழணும் அப்படிங்கிற புத்தியே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்குது. அது போக பாத்தீங்கன்னா இங்க குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய ராசியவே பார்க்கறாங்க. அப்ப இவங்களுடைய ராசியை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு, ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல அறிவு இதெல்லாமே வரும். அப்ப இந்த பீரியட்ல இவங்க யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார் மூலியமா ஒரு காரியம் சாதிச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயம் இவங்களுக்கு தெரியும். ஆனா அதே சமயம் இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆறாங்க. அப்ப அந்த குரு பெயர்ச்சி ஆகி கடகத்துக்கு வரும்போது கடகத்துல உச்ச குருதான். அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது, அந்த பார்வை ஆகப்பட்டது துலாம் ராசிக்கு இல்லை. அப்ப இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நண்பர்கள், அது போக உறவுக்காரங்கள்,
பழக்க வழக்கங்கள், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பகச்சுக்குவாங்க, எதிரியாயிருவாங்க. அப்போ வந்து அவங்கனால இவர்களுக்கு பிரச்சனை தான். ஆனா அதே சமயத்துல இவங்க வந்து அவங்கள பகச்சுக்கவும் கூடாது, எதிரி ஆக்கவும் கூடாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லவராக போறதுதான் இவங்களுடைய ஒரு வேலை. ஏன்னா வந்து இவங்க பகச்சுக்கிட்டாலும் கண்டிப்பா இவங்களுக்கு நஷ்டம்தான். அப்ப இவங்கனால அவங்களுக்கு அந்த சொந்த பந்தத்தினால, அந்த பழக்க வழக்கத்தினால ஒரு திருப்தி கிடைக்குமான்னா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அப்ப டோட்டல் அந்த சனி பகவான் ஆகப்பட்டது இவங்களுக்கு தொழிலையோ குடும்ப ரீதியாகவோ இல்லைன்னா இவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு நல்ல பேரோ, பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் படிக்கிறாங்க ஏழை பசங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேடி போய் உதவி செய்கிறதோ, ஒரு ஆன்மீக டூர் போகிறதோ, இது எல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் வந்து இந்த ராகு கேது, இந்த கேது பகவான் ஆகப்பட்டது 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ அந்த 11ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னா ஒரு அட்டகாசமான டைம். அப்போ அந்த கேது பகவானால இவங்களுக்கு வந்து தனியா இந்த 12 ராசிகள்லயே எங்கேயாவது போனா கூட தனிப்பட்ட முறையில் தெரிவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் செய்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வழியை காட்டி அந்த வழியில இவங்க ஒவ்வொன்றா சாதிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த முகமே ஒரு கலையா இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு நடையில ஒரு கம்பீரம் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கேது பகவானுடைய அனுகிரகம் இவங்களுக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்துல இவங்களுடைய மனைவி, இவங்களுடைய மக்கள் எல்லாருமே இந்த பீரியட்ல நல்லா இருப்பதற்குண்டான வாய்ப்புகள். இதற்கு முன்னாண்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, கொஞ்சம் வேதனைப்பட்டிருப்பாங்க, அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்டு அதனால சில பிரச்சனை வீட்டில் வந்திருக்கும். அது எல்லாமே இனிமேல் வராது. ஏன் அந்த குரு வந்து டிரான்சிட் மாறுறாரு, ஆமாம், அதாவது உச்சமா இருக்கக்கூடிய கடக வீட்டில் வராரு. ஸோ அது வந்து பாசிட்டிவா இருக்கா இல்லை நெகட்டிவா இருக்கா? ஏன்னா துலாத்துக்கு வந்து குரு மறையணும்னு சொல்லுவாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் வந்து சுக்கிர பகவானுடைய வீடு. குரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவானுக்கு ஒரு எதிரியான கிரகம். அந்த அந்த குரு பகவான் ஆகப்பட்டது கடகத்துல வந்து உச்சமாறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பிரகாரம் இது கணக்கில்லை. இதே ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவும் அந்த சுக்கிரனும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எகென்ஸ்ட். அப்போ அதனுடைய தசைகள் நடந்தாலோ குரு தசையும் சுக்கிர புத்தியும் ஒரே டைம் நடக்கக்கூடாது, சுக்கிர தசையும் குரு புத்தியும் ஒரே டைம் நடக்கக்கூடாது. அதே சமயத்துல குரு பகவான் ஆகப்பட்டது சுக்கிர பகவானும் அந்த ஜாதகத்துல ஒன்னா இருக்கக்கூடாது. அது மாதிரி ஜாதகத்துல விதி இருக்குது. இது வந்து கோல்சார பலன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால, ஆனா அந்த பார்வை துலாம் ராசிக்கு கிடைக்காது. துலாமுக்கு அடுத்த இடமான குடும்பஸ்தானத்துக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை விழும். அப்ப அந்த பார்வை விழும்போது குடும்பஸ்தானம், தனம், இவங்களுக்கு அந்த டிசம்பர், அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த பீரியட்ல இவங்க செய்யக்கூடிய தொழில்ல இதற்கு முன்னாடி நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா நல்ல பீக் ஆகக்கூடிய டைம் அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அடுத்த வருஷத்துல. இந்த பீரியட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வேணா இது கணிச்சு வச்சுக்க சொல்லுங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான டைம். அது போக வந்து அந்த சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுல உள்ளவங்க, வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே கஷ்டப்பட்டு தொழில் திருப்தி இல்லை, பிஸ்னஸ் திருப்தி இல்லை, குடும்பம் சரியில்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த சனி 6ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்து, இந்த குரு பார்வை இந்த துலாம் ராசிக்கு வந்ததுலேருந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர்கள், இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கலாம், இந்தியாவிலேருந்து போயிருக்கலாம், வேறு கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரிக்கு போயிருக்கலாம், அவங்க எல்லாருமே இப்போ ஜாதகத்தை நம்புறவங்க எல்லாருமே ஒரு படி மேலே வருவதற்குண்டான டைம் இப்போ. இந்த ராகுகேது பயிற்சி சொல்லுவாங்க. பொதுவா ராகுகேது பயிற்சி வந்து எப்படிங்க அந்த அளவுக்கு உன்னிப்பா பார்க்கணுமா? ராகுகேது தானுங்க. இப்போ வந்து குரு பயிற்சி பார்க்குறோம், சனி பயிற்சி பார்க்குறோம், இந்த ராகுகேது பயிற்சியும் பார்க்குறோம்.
இந்த ராகு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது சுப கிரகம். நல்லது நடந்துடாதான்னு கேட்போம். கண்டிப்பா. இந்த சனி பெயர்ச்சிங்கிறது நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கும். இது வந்து ஒவ்வொரு கிரகங்கள் ராகுவும் கேதுவும் இது ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுத்தும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 கிரகங்கள் 2 பக்கமும் துரத்தும். நீங்க சென்டர்ல எப்படி இருந்தாலும் மாட்டியே ஆகணும். அப்ப வந்து ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் அழிப்பார் இல்லை. இதே மாதிரிதான் இப்போ வந்து 5ஆம் இடத்துல ராகு இருக்குங்களா, இந்த ராகு இருக்கும்போது நம்மளுக்கு ஜெர்மன்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. 1 வருஷம் இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ இந்த ராகு கேது பயிற்சியில நீங்க வந்து லேபராக இருங்க, ஆனா வந்து தொழில் செய்ய வேண்டாம், அப்படி இருந்தா உங்களுக்கு நல்லது. நம்ம சொன்னது எல்லாமே கேட்டுக்கிட்டாரு. அப்ப நம்மளைத்தானே அவர் ஓனரா இருக்க வேண்டாம்னு சொன்னாரு. அப்ப நம்ம பார்ட்னர் சேர்ந்து செஞ்சா என்ன அப்படின்னு என்னை கேட்காமலேயே அவர் வந்து பார்ட்னர் சேர்ந்துட்டாரு. சேர்ந்து இந்த 1 வருஷத்துல கையில் இருந்த காசெல்லாம் இழந்து, வாங்கி கடனுக்கு வாங்கி போட்ட அதுவும் இழந்து, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறார். எதனால நீங்க பார்ட்னர் சேர்ந்தாலுமா? இது வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியில இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஓனராக வரக்கூடிய அந்த நிலை இந்த ஜாதகத்துல இல்ல. அவர் ஜாதகத்துல அவருக்கு வந்து வேலை செய்யணும். ஆமா, வேலை செஞ்சா அவர் வந்து கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய சொத்து அவங்களுடைய உடைமைகள் எல்லாமே பாதுகாக்கப்படும். இவங்க பிசினஸுக்குன்னு போனாங்கன்னா கண்டிப்பாக அது விரயம்தான், அது லாஸ் தான். அப்ப ஜெர்மன்ல இருந்து நம்மகிட்ட கூப்பிட்டு கேட்டு நம்ம 1 மணி நேரம் நம்ம ஜாதகம் சொல்லியுமே நாம சொல்லி அவன் கேட்கல. அந்த கேதுவோ அந்த ராகுவோ அவங்களுக்கு என்ன பலனை கொடுக்கணுமோ அது கொடுத்துருச்சு. இப்போ வந்து நம்மகிட்ட கேட்டு என்ன பண்றது, சார் இப்படி செஞ்சேன், இப்படி பார்ட்னர் செஞ்சேன், இப்போ நான் நீங்க சொன்ன மாதிரியே நான் வேலைக்கு போயிருந்தேன்னா இன்னைக்கு நான் தப்பிச்சிருப்பேன். ஆனால் எதுக்குமே போகாம நான் தொழில் செஞ்சங்காட்டி நான் மாட்டிட்டேன், நீங்க சொன்னது உண்மை அப்படின்னு இன்னைக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? இவர் மாற்றுறதுக்கு காரணம் ஒரு தசாபுத்தியில கூட இருக்கலாம் இல்லைங்களா? தசாபுத்திகளும் காரணம் வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து இந்த ராகு கேது பெயர்ச்சியுமே பார்த்து இந்த ராகு கேது கண்டிப்பாக சரியில்லை, இந்த ராகுனால நீங்க மாட்ட போறீங்க. ராகு கேதுங்கிறது கொடுத்தா ஒருத்தனை குபேரன் ஆக்கிரும் ராகு பகவான், கெடுத்தா அவங்களுக்கு வீதிக்கு கொண்டு வந்துடும். அதே சமயத்துல 9 நவகிரகங்கள்லயே கேது மாதிரி ஒரு கெட்ட கிரகம், ஒரு மோசமான கிரகம் வேற எந்த கிரகமும் இல்லை. அது மட்டும் கெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த 9-8 கிரகத்தினுடைய வலிமையும் அதுக்கு வந்த மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசமான கிரகம் கேது. அதே நல்லது செய்யறதுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா நல்லது செய்யும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம சொல்லி கேட்கல, அனுபவிச்சாரு, என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. சுபகாரியங்கள்லாம் இந்த வருஷத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? துலாம் ராசிக்கு வரக்கூடிய மே மாசம் ஃபுல்லாக எடுத்துக்கும். அந்த மே மாசத்துக்குள்ள தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் வேணுனாலும் கிடைக்கும். அதாவது வருடத்தின் முதல் 5 மாதத்துக்குள்ளார எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா கிடைக்கும். இவங்களுக்கு வந்து சுபகாரியம் தடைங்கிறது அவங்க குடும்பத்தில் இருக்காது. அப்ப இவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு விசேஷ காரியங்கள் கண்டிப்பா நடக்கும். அப்ப அவங்க பெத்தவங்களுக்கும் ஒரு மன மகிழ்ச்சி, பெத்தவங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல திருப்தி, இதெல்லாமே கிடைக்கும். ஐயா, முதல்ல இந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே வர முடியுமா? இந்த மன அழுத்தமே இவங்களுக்கு சொந்தம், பந்தம், கடன், அடுத்தவங்க நம்பி போறதுனாலதான் இவங்களுக்கு இவ்வளவு மன அழுத்தம். நான் தயவு செய்து ஒரு விஷயம் சொல்றேன், இவங்க மட்டும் அடுத்தவர்களை நம்பாமல், அடுத்தவங்க பிரச்சனையில போய் தலையை கொடுக்காமல், தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்துட்டாங்கன்னா இந்த வருஷத்துல மட்டும் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. நீங்க அடுத்த வருஷம் நீங்க ஒரு சென்சஸ் எடுப்பீங்க இல்லையா, அதுல தெரியும் துலாம் ராசிக்காரர்கள் நான் சொன்னதை கேட்டு எந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. இவங்க வழிபாடு இருந்தீங்க. வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு, இல்லைன்னா மகாலட்சுமியுடைய வழிபாடு, ஸ்ரீரங்கம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கே போயிட்டு அந்த அம்மனை வழிபட்டுட்டு கண்டிப்பா மனதார மானசீகமாக வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக இவங்களுடைய கஷ்டங்களும் கண்டிப்பா பரிகாரமாகும். அங்கே போயிட்டு அந்த பெருமாளை கும்பிட்டுட்டு அந்த தாயாரை கும்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. மானசீகமா ரொம்ப மனம் உருகி கும்பிட்டு வரணும், கண்டிப்பா நல்லா இருக்கும். இவங்க வந்து எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்?
இவங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா, யாரையுமே முதல் நம்பக்கூடாது. இவங்க நம்புனாங்கன்னா இவங்க வேஸ்ட் தான். நம்பி 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 கெட்டு போறதுல இவங்க தான் நம்பர் 1. உலகத்திலேயே எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய எண்ணமும் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யறதும் இவங்க தான். ஆனா அடுத்தவங்க நம்பினாங்கன்னா கண்டிப்பா கெட்டு போயிடுவாங்க. இப்ப இவங்க உண்டு இவங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டாவே இவங்க தப்பிச்சுக்குவாங்க. அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி.